ஈஸியான ரிச் ப்ளம் கேக்குக்கான ரெசிபி நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. கிறிஸ்மஸ் சீரீஸில் ஃபர்ஸ்ட் எபிசோடாட்டு ப்ளம் கேக் ரெசிபி. ஸோ நான் ஒரு ஹோம் பேக்கர். வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காட்டு ப்ளம் கேக்குக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை வந்துட்டு சோக் பண்ணியிருக்கணும். நான் வந்துட்டு ரிச் ப்ளம் கேக் தான் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு ஆல்கஹால் சோக்டு ரிச் ப்ளம் கேக் தான் நம்ம இது பண்ண போகிறது. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆல்கஹாலாக சோக் பண்ணியிருக்கணும். அண்ட் ஸ்பைசஸ், கேரமல் சிரப் அண்ட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் கூட கம்பைன் பண்ணி வரதான் நமக்கு ரிச் ப்ளம் கேக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து எக் பேஸ்ட் வித் பட்டர். இது வந்துட்டு ஸ்லோ பேக் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 1 hour ஆகும் இது பேக் ஆகுறதுக்கு. அண்ட் இதோடைய சயின்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நார்மலாக சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கிங்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ப்ளம் கேக்கில் சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, அது ஆல்கஹால் சோக்டு ப்ளம் கேக்கில் சிம்பிளான விஷயம் என்னென்னா, நம்ம ஆல்கஹால் சோக் பண்ண ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால இது கொஞ்சம் டைம் நம்ம ஜாஸ்தியாகவே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். ஒரு 15 days கண்டிப்பாக நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் 15 to 30 days வரைக்கும் சில இடங்களில் வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு அதோடைய மெத்தடே வேறு. நான் வந்துட்டு 15 to 20 days வைக்கிற மாதிரியான ப்ளம் கேக் தான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய ஸ்டோரேஜ் வந்துட்டு லாங் டர்மாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, முக்கியமாக ஆல்கஹால் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ். ப்ளம் கேக்குக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறமாட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, ஆல்கஹால் சோக்டுனா ஆல்கஹால், எக் அண்டு பட்டர். இதான் வந்துட்டு கேக்குடைய ஸ்பஞ்சினஸ் அண்ட் ரிச்னஸுக்கான முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். அண்ட் ஸ்பைசஸ் அண்ட் கேரமல் சிரப்பு, இவ்வளோ தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆகிட்டு ட்ரக்கிள் தான் ரெடி பண்ணணும். அதுக்கு முதல்ல மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. மொத்தமாகவே நம்ம பேக் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸை ரெடியாக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு நான் 240 ml மெஷரிங் ஸ்பூன்ஸ் அண்ட் கப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரக்கிள் பண்ணுறதுக்கு 4 tablespoon ஆஃப் சுகர் ப்ளஸ் 2 tablespoon, அதாவது 1/4 கப்பு ப்ளஸ் 2 tablespoon. நான் 4ன்னு சொன்னது 1/4 கப்பில் வரக்கூடிய அளவு, அதுதான் 6 tablespoon. மொத்தமாட்டு 1/4 கப்பு ப்ளஸ் 2 tablespoon சுகர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடிக்கனமான பாத்திரத்தில் தான் நீங்கள் இதை பண்ணணும், தீஞ்சு போயிடும். இல்லைனா நீங்கள் மெல்லிசான பாத்திரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. நான் ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கஷ்டமாக இருக்கும், அது மெல்ட் ஆகுறதுக்கு ஈஸியாக மெல்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பரப்பி போட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். லைட்டாக அது மெல்ட் ஆகி வரும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம், அதெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட. அண்ட் ட்ரக்கிள் அப்படின்னா என்னன்னா, திக்கான டார்க் ஸ்டிக்கி லிக்யூட். இந்த அளவுக்கு டார்க்லாம் நமக்கு பெருசாக வராது, சம்டைம்ஸ் வந்துடும். ஆனால் சம்டைம்ஸ் அது தீஞ்சு போயிடும் நமக்கு எல்லாம் வீட்டில் பண்ணும்போது. ஸோ சுகரில் மேக் பண்ணக்கூடிய டார்க் ஒரு ஸ்டிக்கி லிக்யூட் தான் வந்துட்டு ட்ரக்கிள் நம்ம சொல்லியது. அது மொலாசஸ்னு கூட சொல்லுவாங்க, கேரமல்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ மெல்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்படி கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் சும்மா அப்படியே டைம் பாஸ் ஆகட்டுமேனு ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறமாட்டு நீங்கள் வந்துட்டு லோ ஃப்ளேம், அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்து கூட பண்ணலாம், இல்லைனா ஃப்ளேமை டோட்டலாக ஆஃப் பண்ணலாம். நான் வந்துட்டு ஃப்ளேமை டோட்டலாக ஆஃப் பண்ணிவிட்டு கீழே பாத்திரத்தை எடுத்து வச்சு அது கொஞ்சம் அப்படியே என்ன சொல்ல ஹீட் அப்படியே கம்மியானதுக்கப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணேன், இல்லைன்னா புகை விட்டு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் வந்துட்டு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் மெயினாக இந்த மாதிரி ஒரு பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமாட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டேன். ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா திளச்சி வருது. இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் விட்டு வரும். அண்ட் இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு, பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்துட்டு ஹீட் பண்ணி எடுக்கும்போது நல்லா பபிள்ஸ் விட்டு வரும்போது எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா நீட்டான ஒரு கேரமல் சிரப் ஆர் ட்ரக்கிள் நமக்கு ரெடி ஆகிடும். ட்ரக்கில் பற்றியே ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஏன்னா என்ன கிறிஸ்மஸுக்கு பல்காக நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பல்காக பண்ணும்போது பேட்சாக பண்ணுவேன் நான். ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி நவம்பர் 1st or 2nd வீக்கில் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணி. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அதை அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். அந்த மாதிரி லிக்யூடாக தான் நம்ம இருக்கணும். இதுதான் ஒரிஜினல் கேரமல் சிரப்பு. என்னன்னா ஸ்பைஸ்டு கேரமல் சிரப் தான் ஒரிஜினல் ப்ளம் கேக்கு நம்ம யூஸ் பண்ணி. பட் நம்ம இந்தியன் ட்ரெடிஷனில் வந்துட்டு அதை கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணி போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கேற்றப்படி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. பட் இது லாஸ்ட் இயர் பண்ணாது சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் வந்து 6 months வரைக்குமே இந்த ட்ரக்கில் வந்து
ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1 இயர் வச்சுருந்தாலுமே நோ ப்ராப்ளம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா டின்னை வந்துட்டு லைன் பண்ணி வைக்கணும். பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். நான் பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர் நீங்கள் வந்துட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா டஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அதுவுமே ஈஸியான மெத்தட் தான், யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் 7 இன்ச் டின் யூஸ் பண்ணியிருக்கேன், 6 இன்ச்சும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ 1.25 கப் மைதா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளம் கேக்கு 1/2 kg ப்ளம் கேக்குக்கு 1.25 கப் மைதா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அண்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக கரெக்டாக எடுத்துக்கோங்க. அண்டு நல்ல விஸ்க் வச்சு நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் சீவ் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதையே பண்ணிக்கோங்க. நான் இது இப்படி பண்ணி எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். அண்டு ஸ்பைசஸ் வந்துட்டு 1/2 டீஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூனில் வந்துட்டு 1/2 லெவலுக்கு நான் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருந்தேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்பைசஸை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஃபியூச்சர் வீடியோவில். பட்டர் வந்துட்டு 75 கிராம்ஸ், இதுக்கு 1/2 kg ஆனாலும் 75 கிராம்ஸ் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். வந்துட்டு பட்டர் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு நம்ம வந்து விஸ்க் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு பீட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். அண்ட் சுகர் வந்துட்டு 1/2 கப் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பவுடர்டு சுகர். அண்ட் விஸ்க் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நல்லா பீட் பண்ணி எடுத்தால் போதும். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால நான் வந்து அதை ட்ரை பண்ணல. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்க கொஞ்சம் கூட முடியாமல் ஆயிரும், அதனால். ஸோ வீடியோ இவ்வளோ நாள் போடாத இருக்க காரணமும் அதுதான். அண்டு நான் வந்துட்டு ப்ரெஸ்டீஜ் பீட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பீட் பண்ணது ஒரு 5 செகண்ட்ஸ் to 10 செகண்ட்ஸ் 5 to 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். ஒருக்கா பீட் பண்ணாதான் இது. அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் நல்ல அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு அப்படியே உள்ளே போட்டு திருப்பி நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா சாஃப்டாக நல்லா பீட் ஆகி வந்துடும். இது செகண்ட் டைம் நான் பீட் பண்ணி எடுத்தது. ஸோ இதுக்கப்புறமாட்டு இதில் நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்ல இந்த மாதிரி பீட் பண்ணி நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் ப்ளம் கேக் கிடைக்கும். அண்டு ப்ளம் கேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஓவர் மிக்சிங் அந்த கான்செப்ட் கிடையாது பெருசாட்டு. பட் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ப்ளம் கேக் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ சுகரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் 1/2 போர்ஷன் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் இப்போ உடனே பீட்டர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா தெரிக்கும் நல்லா. எனக்கு அது மாதிரி மிஸ்டேக் ஆகிருக்கு. போட்ட உடனே அப்படியே பீட்டர் வச்சு அடிச்சும் போது பாதி சுகர் அப்படியே முகத்தில் அப்படியே தெறிச்சு போயிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நல்லா பீட் பண்ணி எடுத்தால் போதும். ஹேண்டால் தான் பீட் பண்ணுறீங்க, பிரச்சனை கிடையாது. அண்ட் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸில் தவறு பண்ணிடாதீங்க, கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணுற டைமில் நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு வரலாம். அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ 1883 தான் பிரிட்டிஷில் இது ஆர்ஜின் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்துட்டு நம்ம கேரளாவில் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாதான். இந்தியாவில் கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ளம் கேக் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம லோக்கலாக இந்தியாவில் எந்த மாதிரி ஐட்டம் கிடைக்குது, எந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்குது, இன்க்ரீடியன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சு அதுக்கப்புறமா அடாப்ட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ளம் கேக். அண்ட் நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து பீட் பண்ணி முடிச்சாச்சு. சுகர் நல்லா போட்டு பீட் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் பேட்ச் சுகர். அண்ட் செகண்ட் பேட்ச் சுகரையும் அதே மாதிரி கொட்டி நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு பீட்டரில் தான் நான் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு நான் இதை ஸ்லோவாக காட்டேன், இவ்வளோ ஸ்லோவாக காட்டுறது ஓகேவா, இல்லை வந்துட்டு ஸ்பீடாக போங்க, இவ்வளோ ஸ்லோவாக கொடுத்தீங்கன்னா எப்படி நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்டில், கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம். 2 eggs இதில் யூஸ் பண்ணி நம்ம 2 எக்கையும் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், அதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. எக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி ஒரு சின்ன பவுலில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா கெட்டு போயிருந்துச்சுன்னா அப்புறம் மொத்த பேட்டருமே நாசமாக போயிடும், அதனால தான் சொல்லி ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்கை வந்துட்டு பிரேக் பண்ணி பட்டர் அண்ட் சுகர் மிக்சரில் ஊற்றிட்டேன். அண்டு 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நான் வந்து மூடியில் தான் அளந்தெடுப்பேன், நீங்கள் வந்துட்டு டீஸ்பூன்லேயே அளந்தெடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்கை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் செகண்ட் எக்கை வந்துட்டு இப்போ நான் போட்டிருக்கேன். லைட்டாக உங்களுக்கு பார்த்தா லைட்டாக தெரிஞ்சது போல் இருக்கும், பட் இது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை ஏதாவது ஆகிருமோன்னு பயமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்கு பிரேக் பண்ணி நான் போட்டேன் இல்லையா, போட்டு பீட் பண்ணிட்டு வந்தாச்சு.
அதுக்கப்புறமா செகண்ட் எக்கை உடனே போடாமல் கொஞ்சமாக பாதி அமௌண்ட் ஆஃப் மைதா மிக்சரை வந்துட்டு நீங்கள் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு செகண்ட் எக்கை வந்து பிரேக் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி ஆகாது. ஸோ உங்களுக்கு பட்டர் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பயராமல் நீங்கள் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அது நார்மலான விஷயம் தான். எக் போட்டதும் அந்த மாதிரி ஆகுறது நார்மலான விஷயம் தான். அதுக்கப்புறமாட்டு கேரமல் சிரப் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேரமல் சிரப் வந்து ரொம்ப கூலாக இருந்து இப்போ அதாவது ஹீட் எதுவுமே இல்லாமல் கூல் டவுன் ஆகி இருந்துச்சு. பண்ணி 2 ஹார்ஸ், அதாவது கேரமல் பண்ணி 2 ஹார்ஸ்க்கு அப்புறமா தான் நான் பேட்டர் ப்ரிப்ரேஷனுக்கே வந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணணும். நான் வீடியோவில் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நான் வந்து பீட்ரு வச்சு பீட் பண்ணி எடுத்தேன். ஒரு லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் தான் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 2 to 5 செகண்ட்ஸ் தான் நான் வந்து பீட் பண்ணேன். அண்ட் இது வந்துட்டு லாஸ்ட் இயர் நான் வந்து சோக்கிங் போட்டிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆக்கும். இது என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் போட்டிருந்தேன் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்ம் வீடியோவாட்டு நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் சோக்கிங் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹாஃப் கப்பு ஃபுல்லாட்டு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. சோக்டு ஃப்ரூட்ஸு ஹாஃப் கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் தனித்தனியான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு ப்ளம் கேக்கு ரெசிபி வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன். 1/2 kg ப்ளம் கேக்குக்கு 1/2 கப்பு சோக்டு ஃப்ரூட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் நட்ஸ் வந்து என்கிட்ட கம்மியாக இருந்தது இன்றைக்கி. நட்ஸு வந்துட்டு நீங்கள் 1/2 kg ப்ளம் கேக் அப்படிங்கிறப்போ 1/4 கப் நட்ஸாவது நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அந்த ரிச்னஸ் நல்லாவே வரும். நான் வீட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் கஸ்டமர் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1/4 கப்பு நட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. குறைவாட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? வந்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். பார்த்து மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அண்டு முக்கியமான விஷயம் இடையில நான் சொல்ல மறந்தேன். இந்த பேட்டர் ப்ரிப்ரேஷனுக்கு முன்னால், அதாவது மைதா எல்லாம் தட்டி இங்கே மிக்ஸ் பண்ணிக்கிற அதுக்கு முன்னால் ப்ரீ ஹீட் பண்ண வச்சிடணும். ஓடிஜி ஆர் குக்கர் எனிதிங். நான் வந்துட்டு பெரிய பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தை வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ண வச்சிடணும் மைதா போட்டு கிண்டுறதுக்கு முன்னால். அதுக்கப்புறமா இது வெயிட் பார்த்தா வந்துட்டு எனக்கு வெயிட் வந்துட்டு நான் ட்ரை நட்ஸ் தான், அதாவது நட்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருந்தேன். அதனால் எனக்கு வெயிட் ஜாஸ்தியாக வந்து. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நீங்கள் 1/2 கப் தான் போடணும். ட்ரை நட்ஸ் வந்துட்டு 1/4 கப் போடுங்க. நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டேன்னா நட்ஸ் கம்மியாக இருந்தனால 1/2 கப் தான் போடணும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி லெவலில் பண்ணிவிட்டு டின்னை வந்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக தான் டேப் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுங்க. அதை வந்துட்டு போட்டு டம்முன்னு தட்டிகிட்டு இருக்க வேண்டாம். லைட்டாக ஷேக் பண்ணி விட்டால் போதும். இந்த மாதிரி நான் ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்ததில் உள்ளே வச்சாச்சு. இது வந்துட்டு 1 hour ஆச்சு எனக்கு. 1 hour 5 minutes ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. ஸோ நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு அதை பார்த்தா தெரியும், நல்லாவே இருக்குது. அண்டு மேலே போட்டிருந்த நட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு உள்ளே போகலை. நான் நிறைய போட்டிருந்தேன். ஆக்சுவலாக நிறையா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் நிறைய கார்னிஷ் பண்ணேன். மேலே இந்த அளவுக்கு தான் கிடக்குது. ஏன்னா உள்ளே போயிடும், கண்டிப்பாக உள்ளே போயிடும் அது. அண்ட் இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தது. நான் முதல்ல எடுத்தப்போ, அதாவது கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணி காட்டிருந்தேன் இல்லை, அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. வீடியோ கரெக்டாக ஷூட் பண்ணி முடிக்கணுமே அப்படிங்கிறதுனால ஸ்பீடாக அது ஹீட்டாக இருக்கும்போதே தான் நான் டிமோல்ட் பண்ணேன். ஒரு 15 to 20 minutes தான் நான் கூல்டவுன் பண்ண விட்டுருப்பேன். உடனே டிமோல்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு அப்போ தான் அன்றைக்கி தான் ஒரு கமெண்ட் வந்துருந்து, நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இன்னும் கிளாஸ் போடலையே அப்படின்னு. ஸோ அன்றைக்கி அவசரமாக பண்ணியிருந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால பண்ண முடியலை. இந்த 1 week எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆரி கிளாஸ், அதாவது ஆரி ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கிளாஸ் எடுக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே போயிட்டுருக்கேன். அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் எனக்கு போயிட்டுருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை இதில். தீபாவளிக்குள்ளால் நிறைய எனக்கு ஆரி ஒர்க்குக்கான வேலை முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கடையில் இது நான் வந்துட்டு கிறிஸ்மஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணுமே, ஒரு ரெசிபி கொடுத்தாகணுமே அப்படிங்கிறதுனால தான் படப்பட அப்படின்னு செஞ்சேன். ஸோ சூடோடு நான் வந்துட்டு பண்ணதுனால தான் மேலே ஒரு லேயர் அப்படியே கலண்டுருக்கு பாருங்கள். பட் வந்துட்டு இந்த மாதிரி ஆகாது. நான் 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் ஹீட்டாக இதை எடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு. மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக கூல்டவுன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே லேயர் ஸ்டிக்கியாக வராது, நல்லா ட்ரை ஆகி தான் இருக்கும். அண்டு பீஸ் கட் பண்ணும்போது கூட இது வந்து சூடாக இருந்தது, அதனால தான் வந்துட்டு பீஸ் கரெக்டாக கட் பண்ணி வரல. பாருங்கள் எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் இந்த கிளாஸை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். நான் இப்படி எடுக்கிறது ஓகேவா, இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமா, எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது
ஸ்பீடப் பண்ணணுமா இல்லை இன்னும் ஸ்லோவாக பண்ணணுமா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து பழக்கம் கிடையாது. ஸோ அதனால தான் சொல்லியேன். அண்ட் பேக்கேஜிங் டிப்ஸு. இந்த ப்ளம் கேக் வந்துட்டு ஆக்சுவலாக ரிச் ப்ளம் கேக் ஆனதுனால நீங்கள் வந்து கலர்ஃபுல் பாக்ஸஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஸ்டோரேஜுங்கிறப்போ இந்த கேக்கை வந்துட்டு கிளிங் ரேப் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் வச்சா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.